வணக்கம். 2024 நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை தகவல் துளி. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்றைக்கு வங்கக்கடலில் தென்மேற்கு பகுதிக்கு வந்தடைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது வேதாரண்யத்திற்கு தெற்கு தென்கிழக்கே 550 கிலோமீட்டர் தொலைவிலும், திரிகோணமலைக்கு தெற்கு தென்கிழக்கே 300 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 780 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கிறது. எல்லாமே தெற்கு தென்கிழக்கு தான். ஆகவே தமிழ்நாட்டு கரைக்கு மிக நெருக்கமாக வந்துதான் அது மழைப்பொழிவை கொடுத்து விட்டுத்தான் போகும். ஆகவே கரையை கடப்பதும் தமிழ்நாடாக இருந்தாலும் காற்று பாதிப்பு இல்லாமல் செயலிழந்து வடகடலோர கரை கடந்து தெற்கு கர்நாடக வழியாக, வட உள் மாவட்டங்கள் வழியாக, வடக்கு கேரளா வழியாக அரபிக்கடலுக்கு போகும். ஆகவே மழைப்பொழிவு கடக்கும் பொழுதோ அல்லது கடந்து உள்ளே போகும் பொழுதோ கொடுக்கும் மழைப்பொழிவை விட தமிழ்நாடு கடற்கரையை நெருங்கும் பொழுது கொடுக்கும் மழைதான் அதிகமாக இருக்கும். நேற்று இரவு மழைப்பொழிவு தொடங்கிய பொழுது குளிரலை ஆக்கிரமித்திருந்தது. ஆனால் குளிரலை பொழுது விடிந்ததும் விலக விலக மழைப்பொழிவு அதிகரிக்கும். வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிரலையோட வெப்பம் உயர்ந்து குளிர் குறைந்து சதவீதம் சரியாக அமைந்து மழைப்பொழிவை காலையிலிருந்து தீவிரப்படுத்தும். கண்டிப்பாக காலை தீவிரமடையவில்லை என்றால் கூட மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு, நாளை அதிகாலை, காலை, மாலை, மதியம், மாலை, அடுத்த நாள் காலை என்று மழைப்பொழிவு கண்டிப்பாக வந்து கொடுத்து விட்டுத்தான் போகும். தமிழ்நாடு கடை நெருங்கி வட இலங்கை அடைந்து மழைப்பொழிவை கொடுத்து விட்டுத்தான் விலகி சென்று வடகநாட்டின் கரையை கடக்கும். ஆனால் மழைப்பொழிவு விலகவில்லை. காற்று அச்சம் மட்டும் வேண்டாம், காற்று பாதிப்பு இருக்காது. செயலிழந்த ஒரு வடிவிலே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு கடந்து போகும். டிசம்பர் 2 வரை மழை இருக்கிறது. தீவிர மழை 29ஆம் தேதி வரை, 28 வரை டெல்டாவிற்கு அதீத மழைப்பொழிவு எல்லாம் இருக்கிறது. விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக.